அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரம்ம முகூர்த்த சேனல். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஏன் இந்த பிரம்ம முகூர்த்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன்னா, எனக்கு ரொம்ப ஒரு ஆசை ஃப்ரெண்ட்ஸ், மக்களுக்கு நல்லது ரீச் பண்ணணும்னு. இங்கே பாருங்கள், ஒரு பிரம்ம முகூர்த்தத்துக்கான நிறைய பாயிண்ட்ஸ் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பூஸ்ட் இம்யூனிட்டி, வர்ஷிப், மந்த்ராஸ் அண்ட் பவர் ஆஃப் காட், ரைட்டியஸ் வே, ஹெல்த் அண்ட் மைண்ட், ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஃபாலோஅப்ஸில் என்ன நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பாருங்கள், பூஸ்ட் இம்யூனிட்டின்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் நம்மளோட உடல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஹாஸ்பிட்டலெல்லாம் பார்த்தா கூட நிறைய ஆப்ரேஷன்ஸ் அதெல்லாமே பண்ணுறாங்க இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் எந்த நேரத்தில் பண்ணுறாங்க? பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை நேரத்தில் தான் பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களோட உடல் ஆற்றல் அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளதாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நம்புகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இன்னொன்று பார்த்தா, நம்ம இந்த மருத்துவ உலகத்துலேயும் சரி, ஒரு சில உணவுகள் எல்லாம் மருந்து மாத்திரைகளை காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க தானே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம தூங்கி எழுந்து நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய நிறைய கழிவு நீக்கங்கள்லாம் அந்த நேரத்தில் நடைபெற்றிருக்கும் நம்ம தூங்குனதுக்கப்புறமா. அப்போ அந்த நேரத்தில் நம்ம உடலுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணும்போது நம்ம உடலானது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நமக்கான உடல் ஆரோக்கியம் இது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு மிராக்குலஸ் ரிசல்ட்டு. நம்ம ஒரு விஷயத்தை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல நேரம் பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான உகந்த நேரம், அது எல்லா மதத்தினருக்குமே உகந்தது எதுன்னு பார்த்தா பிரம்ம முகூர்த்த நேரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறீங்க, அதுவும் எழுதி பிளான் பண்ணி இந்த விஷயத்தை நான் இப்படி தான் பண்ணணும்னு செய்யும்போது அந்த விஷயத்துக்கான ஒரு வெற்றி பல மடங்காக உயருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எல்லாருமே மனசில் நினச்சிக்கிட்டே இருப்போம், காலையில் எழுந்திரிச்சு இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு ஆனால் நம்ம தூங்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட வெற்றிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட முயற்சியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதாவது முயற்சி பண்ணி வெற்றி அடைகிறங்கிறது இமயமலை தொடுற அளவுக்கு சாதனை, பெரிய பணக்காரனாக ஆகணுங்கிற சாதனை அதையெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். முயற்சி ஃபஸ்ட்டு முயற்சிங்கிறது நமக்கான தூக்கத்தை விடுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சோம்பேறித்தனத்தையும் தூக்கத்தையும் விடுறது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய முதல் வெற்றியை. அப்போ அந்த முதல் வெற்றியை நாம் நம்மளோட தூக்கம், கம்ஃபர்ட் ஜோன் இதுலேருந்தெல்லாம் வெளியே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்மளோட முதல் வெற்றி. அடுத்ததாக பிளான் பண்ணுறது. ஒவ்வொரு விஷயத்தையுமே நாம் ஃப்ரெண்ட்ஸ் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போது நீங்கள் நிறைய பெரிய பணக்காரவங்க, பெரிய கோடீஸ்வரர்கள், வாழ்க்கையில் முன்னேறினவர்கள், இவங்க எல்லாத்தையுமே நீங்கள் திரும்பி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் அவங்க கையில் கண்டிப்பாக ஒரு நோட்டு பேனா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு தான் அவங்க பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க பல விஷயங்களில். ஸோ இதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன், நமக்கான மிராக்குலஸ் ரிசல்ட் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே பிளான் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பாருங்கள், நமக்கு வர்ஷிப் அண்ட் பிளான்னு கொடுத்துருக்குறாங்க. அந்த நேரத்தில் நம்ம இப்போ இந்த இறை வழிபாடெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அல்லாஹ்வுக்கு வாங்கு கொடுக்குறது அந்த விடிய காலையில் 4 மணிலேருந்து 4:45க்குள்ளே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சர்ச்லேயும் பாருங்கள், ஒரு அதிகாலை ப்ரேயர்னு சொல்லி அங்கே சர்ச்லேயும் ஒரு 5 மணிக்கு மேலே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹிந்து கோயில்கள்லேயும் பாருங்கள் அதிகாலை பூஜை அப்படின்னு சொல்லியும் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ், பிரம்ம முகூர்த்த பூஜைன்னெல்லாம். ஸோ இந்த பிரம்ம முகூர்த்த நேரங்கிறது இந்த மதத்தினருக்கு இவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யார் வேணாலும், எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் வேணாலும் நம்ம எழுந்து வழிபடலாம். ஏன் இன்கேஸ் சொல்லப்போனால் ஃப்ரெண்ட்ஸ், வேர்ல்டு லெவலில் கூட இந்த வளர்ந்த நாடுகளான ஜப்பான், அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகள்லாம் பார்த்தா எல்லாருமே இந்த அதிகாலை நேரத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா விஷயத்தையுமே பண்ணுறாங்க. இந்த அதிகாலை நேரத்தில் எழுந்து ஒரு விஷயங்களை பண்ணும்போது அது கண்டிப்பாக லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்றைக்குமே நானுமே சொல்கிறது என்னென்னா, நாம் இனி நம்மளுமே இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டங்களில், ஒவ்வொரு கிராமங்களில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். நாமளும் என்றைக்குமே நம்ம முன்னேறணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட முன்னேற்றத்தை நம்ம வெளிக்காட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த அதிகாலை நேரத்தை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தியே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பாருங்கள், நம்ம இந்த நிறைய ஸ்லோகங்கள், மந்திரங்கள் இப்போ
திருமணம் நடக்க, குழந்தைகள் பெற்றுக்கொள்ள இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்ல எந்த நேரத்தில் பண்ண சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாருமே வந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் பண்ண சொல்கிறாங்க. அதனால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து இறைவனின் அருள் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். காரணம் என்னன்னா, அந்த சத்தம் இல்லாத ஒரு அமைதி, ஒரு விதமான அமைதியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறனால, நமக்கு வந்து இறைவனுடைய சக்தியும் சரி, நம்ம மன ஆற்றலும் அதிகமாகுற நேரம்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய கடமைகள், அன்றாடம் செய்யக்கூடிய கடமைகளை வந்து நம்ம ஒரு 10 மணிக்கு காலையில் எழுந்திரிச்சு நம்ம வேலையெல்லாம் தொடங்கும்போது அது வந்து ரொம்ப லேட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம வேலையை வந்து ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு எழுந்திரிச்சு நம்ம டக்கு டக்குன்னு செய்ய ஆரம்பிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 10 மணிக்குள்ளே வேலையெல்லாம் முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் நம்ம பெண்களுக்குமே அதே தான். இப்போது நான்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்ப காலங்கள்லலாம் நான் ரொம்ப லேசியாக தான் இருப்பேன். லேட்டாக எழுந்திருப்பேன். எல்லாமே லேட்டாக தான் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்குள்ள ஒரு குறிக்கோள், நம்மளும் வந்து சீக்கிரமாக எழுந்திரிக்கணும், ஏதாவது ஒன்று சாதிக்கணும், ஏதாவது மக்களுக்கு நல்ல விஷயங்கள கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு ஒரு தீராத ஆசை ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 4, 2026 ஃப்ரெண்ட்ஸ். நான் எதுக்காக வந்து இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு முயற்சி அப்படிங்கிறது வந்து நம்மக்கிட்டேருந்து முதல்ல வரணும் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக எழுந்திரிங்க, அதை பண்ணுங்க. நான் சும்மா வாய் வார்த்தையில் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் எழுந்திரிச்சேன், என் கடமைகள்லாம் சீக்கிரமாக செஞ்சு, சரிவர செய்து, எல்லா வேலைகளையும் முடித்து உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த பேசும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதனால என்னுடைய ஒரு வெற்றியை, என்னோட ஒரு முயற்சியை நான் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிக்கிறதுலேருந்து நான் தொடங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இனி வர நாட்களையும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நடக்கிற மோட்டிவேஷன்ஸ் இது எல்லாமே நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னை விட நிறைய பேர் இருப்பாங்க. பல விஷயங்கள உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்ப்பாங்க. நீங்கள் அந்த வீடியோஸையும் ஃபாலோ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து உங்களோட ஆதரவு கண்டிப்பாக வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் பார்த்துட்ருக்கிறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க அடுத்ததாக வந்து இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறது, வாக்கிங் போகிறது இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அதிகாலை நேரத்தில் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கள் பாட்டிக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் சுகர் இருந்தது. டாக்டர் சொன்ன என்னென்னா, அந்த சுகர் உங்களுக்கு குறையணும் அப்படின்னா கண்டிப்பாக வாக்கிங் போக ஆரம்பிங்க. அது வந்து அதிகாலை நேரத்துலையே இருக்கட்டும். நீங்கள் போகிற வாக்கிங் வந்து அதிகாலை நேரத்தில் இருக்கட்டும்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால எங்கள் பாட்டியுமே வந்து அதிகாலை நேரத்தில் வாக்கிங் போய் சுகர் வந்து அது கூட வந்து உணவு கட்டுப்பாடுமே எடுத்துக்கிட்டாங்க. காரணம் என்னென்னா, அதிகாலை சீக்கிரமே எழுந்திரிச்சு அவங்க தொடங்கும்போது அவங்களுக்கு வந்து உணவு வந்து கண்டதையும் சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம் வரலை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டீ, காஃபி எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டாங்க. நம்ம அதிகாலை நேரத்தில் எழுந்ததுமே டீ, காஃபி குடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நம்ம வயிற்றுக்கு அனுப்புகிற ஒரு முதல் விஷயமே ரொம்ப நல்ல விஷயமா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு டம்ளர் சுடு தண்ணியாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நெல்லிக்காய், இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம முதல் உணவாக எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்தா ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதிகாலை காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு இந்த வாசல் தெளித்து கோலம் போட்டு விளக்கு வைக்கிறது, இது எல்லாமே வந்து நம் மனதையும் நம் வீட்டையும் ரொம்பவும் ஒரு சந்தோஷமான மனநிலைக்கு கொண்டு போகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த அதிகாலை நேரத்தை வந்து எல்லாருமே ரொம்பவும் ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில் வரவேற்கிறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டங்களில் வந்து எல்லாருமே வரவேற்கிறார்கள். ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் எல்லாருமே எழுந்திரிச்சாகணும். ஏன்னா காலையில் விவசாய வேலைக்கு போகணும், வெயிலுக்கு முன்னாடி வேலையை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரணும், குழந்தைகளை கவனிக்கணும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு இருக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு, அவங்க வயல், காடு இப்படின்னெல்லாம் போயிட்டு வந்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் பாருங்கள், அந்த காலத்தில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க. எங்கள் குடும்பத்துலேயும் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுமே பார்த்துட்ருப்போம். ஆனால் இப்போ ஏன் அந்த காலம் வந்து மாறிடுச்சுன்னா, எல்லாமே நம்ம ரொம்ப சொஃபஸ்டிகேட்டட் லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாமே நமக்கு கிடைக்கும். எல்லாமே வீட்டுக்குள்ளேயே இருக்குது. கதவை திறந்து வெளியே போகணுங்கிற அவசியமே இல்லை. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ இருக்கிற காலகட்டங்களில் இந்த அதிகாலை நேரத்தை வந்து நம்ம தவற விடுகிறோம். ஆனால் டே பை டே வந்து அவேர்னஸ் நிறையாவே வந்துக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே சீக்கிரமாக எழுந்திரிக்கணும், அதிகாலை வேலையில் வேலையெல்லாம் தொடங்கணும், சீக்கிரமாக வந்து வாழ்க்கையில் முன்னேறணும். இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ இருக்கிற மக்களுக்கு நிறையாவே போய்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நானும் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன். நம்ம வந்து என்றைக்குமே ஒரு விஷயத்தில் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா,
கண்டிப்பாக நம்ம அதிகாலை நேரத்தில் ஒரு பேப்பரு, பேனா வச்சு ஒரு நோட்டு பேனானே வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்குன்னு வாழ்க்கைக்கு ஒரு நோட்டு பேனா. ஒரு வருஷத்தில் வந்து எதை வாங்குறீங்களோ இல்லையோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ஒரு நோட்டும் பேனாவையும் வாங்கி ஒவ்வொன்றா நம்ம எழுத ஆரம்பிக்கணுங்க. எழுத ஆரம்பித்தா மட்டும்தான் நம்மளால் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும். காரணம் என்னென்னா, பல விஷயங்கள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து பல பேரை சந்திப்போம். பல வேலைகள் ஈடுபடுவோம். அந்த வேலை வந்து சரி இப்ப செய்ய வேண்டாம், அப்புறம் செஞ்சுக்கலாம். இப்படியெல்லாம் நம்ம பல பல மனம் மாற்றங்கள், எண்ண ஓட்டங்கள் இருந்துட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம அதிகாலை நேரத்தில நம்ம ஒரு லிஸ்ட்டு போடுறோம் அப்படின்னா, எந்த வேலைக்கு நம்ம ப்ரையாரிட்டி குடுக்குறோங்கிறது நம்ம மனசுக்கு தெரியும். நம்ம கை எழுதிரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம நோட்ட எடுப்போம். நம்ம பார்க்கும்போது நம்ம வேற எங்கேயாவது வெளிய வேலைக்குன்னு நம்ம போனாலுமே, அந்த நோட்டு நம்ம கையில இருக்கணும்னு அவசியம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எழுதின அந்த எழுத்துக்கள் நம்ம மனதில் ஆழமாக பதிஞ்சிருக்கும். ஓ! இன்னைக்கு நம்ம வந்து இந்த வேலைய எழுதியிருக்கிறோம். முக்கியமான வேலை. இந்த வேலையெல்லாம் எழுதியிருக்கோம். இவங்கள சந்திக்கணும்னு எழுதியிருக்கிறோம். இந்த வேலைய முடிக்கணும்னு எழுதியிருக்கிறோம். இந்த விஷயம் நடக்கணும்னு நம்ம எழுதியிருக்கிறோம். ஸோ, இத தான் நம்ம ஃபர்ஸ்ட்டா செய்யணும்னு நெனைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மத்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம மெதுவா செஞ்சுக்கலான்னு பார்ப்போம். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்குமே நம்ம வந்து எழுதுற பழக்கத்த வந்து எப்போதுமே நம்ம கைவிடவே கூடாது. இப்போ நானே பாருங்க உங்ககிட்ட வந்து இந்த அளவுக்கு என்னால பேச முடியும் அப்படின்னா, நான் வந்து டிசம்பர் மாசத்துலேருந்தே ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மக்களுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒண்ணு நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள வந்து நம்ம செய்யணும். அது மூலியமா நம்மள நாமளே வளர்த்துக்கணும். அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஆசையே. ஆனா நான் வந்து எப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் 9 மணிக்கு வீட்ட விட்டு வெளிய வேலைக்கு போறாருன்னா, எழுந்திரிக்கிற டைம் பார்த்தா 7 மணி 7:15 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எழுந்திரிப்பேன், சமைச்சு அவருக்கு குடுத்துருவேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நான் பாட்டுக்கு வீட்டு வேலைய செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லன்னா, வேற ஏதாவது டிவி பார்ப்பேன், ஃபோன நோண்டுவேன். இந்த மாரி தான் நான் என்னோட டைம வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்ககிட்டயும் சொல்றேன். நமக்கு வந்து நம்மளோட கம்ஃபோர்ட் ஜோன் என்ன? நல்லா உட்காந்து டிவி பார்க்குறது. அது ஒரு கம்ஃபோர்ட் ஜோன். அடுத்ததா உட்காந்து ஃபோன் பார்க்குறது, வீடியோ பார்க்குறது, என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கிறது. இதெல்லாம் நம்மளோட கம்ஃபோர்ட் ஜோன். இதையெல்லாம் விட்டு நம்ம வெளிய வந்தா தான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கான ஒரு வாழ்க்கை, நமக்கான அடையாளம், அங்கீகாரம் எல்லாமே நமக்கு இந்த சமுதாயத்தில கிடைக்கும். அதுவரைக்கும் நம்ம குடும்பத்தில கூட நம்மள வந்து நம்மளால நம்ம யாருங்கிறத வெளிக்காட்டிக்கவே முடியாதுங்க. ஸோ நீங்க எல்லாருமே உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ பாருங்க இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட, இந்த வீடியோ பார்த்தாச்சு. அடுத்தது என்ன பார்க்கலாம்? அடுத்தது என்ன பார்க்கலாம்? இப்படி இல்லாம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நம்மளும் வந்து எழுதணும், பிளான் பண்ணணும், நம்ம வாழ்க்கையில முன்னேறணும். நம்ம 0ல இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட பொசிஷன் பார்த்தா 0ல இருக்கும். நோ ப்ராப்ளம். 0 பக்கத்தில நம்பர் 1 போடுறதுக்கு 1 நிமிஷம் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அந்த 1 போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அந்த 0வ வந்து மதிப்புள்ள எண்களா அது அந்த 0வ 10ஆ, 100ஆ, 1000ஆ, லட்சமா, கோடியா மாத்துறதுங்கிறது வந்து நம் கையில தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. அத வந்து நாம தான் என்ன பண்ணணும்? நமக்குள்ள என்ன ஆற்றல் இருக்கு? அடுத்தது என்ன பண்ணணும்? யார சந்திச்சா நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும்? இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிற வேலைய வந்து எந்த அளவுக்கு உயர்த்தலாம்? இல்ல இப்ப நம்மகிட்ட என்னென்ன நெகட்டிவான குணங்கள் இருக்கு? நம்ம ரொம்ப கோபப்படுற மனிதர்களா? அந்த கோவத்த விடணும்னு சொல்லி எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரொம்ப லேசியானவங்களா? அந்த லேசித்தனத்த விடணும்னு எழுதணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இல்ல நம்மக்கிட்ட ஒரு நல்ல குவாலிட்டிஸ் இருக்கு. நம்ம வந்து மாசம் ஆனா ஒரு அனாதை குழந்தைங்களுக்காக இவ்வளோ டொனேஷன் பண்றோமா? அத வந்து வளர்த்துக்கணும். அத வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் டொனேஷன் பண்ணணும். இல்ல நான் பணத்தை சேமிச்சு வைக்கிற ஒரு ஆளா? பணத்தை இன்னும் அதிகமா சேமிச்சு வைக்கிறது எப்படி? இந்த மாரி நம்மளோட நல்ல குணங்கள் என்ன? கெட்ட குணங்கள் என்ன? நம்ம என்ன செய்யணும்? செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில வந்து எழுதிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எழுத தான் நமக்கான அடுத்த சந்ததியினருக்கும் அந்த ஒரு பிராக்டிஸ் கண்டிப்பா வந்தே தீரும். ஏன்னா நம்ம வந்து நம்ம எண்ணங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கோவத்திலயும், உக்கிரத்திலயும் இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல எல்லாருமே நம்ம அப்படிதான் இருக்கிறோம். சின்ன சின்ன விஷயத்துக்கும் மனசுல வச்சுக்கிட்டு, கோவப்பட்டுக்கிட்டு நமக்கு நாமளே மன நிம்மதியே இல்லாம இருக்கிறோம். அதுக்கு முதல் காரணம் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய எண்ண ஓட்டங்களை வந்து நம்ம கட்டுக்குள் வைக்கிறதில்ல. அத கட்டுக்குள்ள வைக்கணும் அப்படின்னா, நம்ம எழுதணும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு எதனால இந்த பிரச்சனை வந்துச்சு? இந்த பிரச்சனைக்கு காரணம் யார்? அது நீங்களா இருக்கட்டும், இல்ல மத்தவங்களா இருக்கட்டும். நோ ப்ராப்ளம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இதனால வந்து என்னோட மன நிம்மதி ஏன் கெடுது? வெளியிலேருந்து வர ஒரு பிரச்சனையால நமக்கு மன நிம்மதி கெடும். இல்ல நம்மளுடைய கோபத்தை மத்தவங்க மேல காட்டுறதுனாலயும் நம்மளுடைய மன நிம்மதி கெடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து நம்மளோட மன நிம்மதி கெடுறதுக்கு நம்ம என்னெல்லாம் ஆ பண்ணி வச்சிருக்கிறோம். அது போகுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும்? அப்படிங்கிறத வந்து நம்ம லிஸ்ட்டு போடணும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நெனைப்போம், நம்ம வந்து நம்ம கோவத்த காமிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷன். நம்ம கோவத்த காமிக்கலன்னா, நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங் இல்லாத மனுஷன். இப்படினெல்லாம் நம்ம ரொம்ப வீக்குன்னு நான் மத்தவங்க முன்னாடி அப்படியெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ஸ்ட்ரென்த்து, ஸ்ட்ராங் எங்க இருக்குன்னா, நம்மளுடைய மன நிம்மதியில தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம மன நிம்மதியோட இருந்தால் மட்டும் தான், நம்மளால ஒரு விஷயத்த வந்து பெர்ஃபெக்ட்டா செய்ய முடியும். பெர்ஃபெக்ட்டா செய்ய முடியாட்டினாலும், ஒரு தொடர்ச்சியா ஒரு விஷயத்த வந்து நம்மளால செய்யவே முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லன்னா, நம்மளால தொடர்ச்சியா ஒரு விஷயத்த செய்யவே முடியாது. இப்ப நீங்க வந்து பார்த்தா, ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்றவங்களா இருக்கலாம். இல்லன்னா ஆஃபீஸ் போறவங்களா இருக்கலாம். அப்படி இல்லன்னா வேலை தேடிக்கொண்டு இருக்கிற ஒரு பெண்ணாவோ, ஒரு ஆணாவோ இருக்கலாம். ஸோ எதுவா இருந்தாலுமே, நீங்க வந்து கேட்டகரி பண்ணுங்க. எழுதுங்க. நான் வந்து என்ன பண்ணலாம்? இப்ப நான் இருக்கிற வேலையிலேருந்து அடுத்த பதவி உயர்வுக்கு நான் என்ன பண்ணணும்? இல்ல இப்ப நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த பிஸ்னஸ வந்து எப்படி நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம்? ஆன்லைன்ல பண்ணலாமா? இல்லன்னா இத வந்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட் பண்ணலாமா? இந்த மாரியெல்லாம் நம்ம யோசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்ப வேலை இல்லன்னா, நமக்கான என்ன நம்ம படிச்ச படிப்பு என்ன? சரி படிச்ச படிப்புக்கான வேலை கிடைக்கல. நமக்கு என்ன திறமை இருக்கு? நம்ம திறமைய பயன்படுத்தி எப்படி வேலை செய்யலாம்? அப்படி இல்லையா, வேற ஏதாவது டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட அறிவு நமக்கு இருக்கா? இதையெல்லாம் நம்ம யோசிக்கணும். நம்ம யாருமே வந்து இந்த உலகத்துல ஜீரோங்கிற மனிதர்கள் யாருமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஜீரோவா இருக்கிறவங்களும் இந்த காலத்துல ரொம்ப ஈஸியா ஹீரோவா ஆயிடுறாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம கையில தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்த மட்டும் நம்ம விட்டுறவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நம்மளுடைய இந்த கம்ஃபோர்ட் ஜோன்லேருந்து நம்ம வெளிய வந்தால் மட்டும் தான் நம்மளால வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து 100% உண்மை. ஏன்னா, எனக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் வரைக்குமே எனக்கு வந்து வாழ்க்கைய எப்படி கொண்டு போறது, என்ன ஏது எதுவுமே தெரியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். படிச்சு முடிச்சதுமே ஹாஸ்டல்ல சேர்ந்து வேலைக்கு போயாச்சு. வேலைக்கு போன கையோட குடும்பம் இப்படி தான் இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஜாலியா இருந்துச்சு. ஆனா வந்து ஒரு விஷயத்த நம்ம எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணும்போது, அது வந்து கண்டிப்பா செதுக்கப்படும். அந்த விஷயம் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை குடுக்கும். ஸோ, அதனால தான் எப்போதுமே வந்து நம்ம என்னைக்குமே எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணும்போது, கண்டிப்பா நம்மளால வந்து ஒரு நல்ல ஒரு அப்டேஷனுக்கு நம்மளால வர முடியும். ஸோ, என்னைக்குமே நாம வந்து ஒரு சின்ன விஷயத்த நம்ம பண்ணுனாலுமே எழுதணும். இன்னைக்கு நான் வந்து இத பண்ணியிருக்கிறேன். அதாவது நம்ம சாப்பிட்டோம், தூங்குனோம் அதெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு ஒரு வேலை விஷயமா போயிருக்கிறோம். ஒரு சின்னதா ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போயிருக்கோம். ஓகே எனக்கு இன்டர்வியூ நான் அட்டெண்ட் பண்ணிட்டேன். அடுத்த இன்டர்வியூ என்ன? இந்த இன்டர்வியூல எவ்வளோ சம்பளம் தராங்க? இது எல்லாமே நம்ம பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கான நேரம். இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம சாப்பிட்ற நேரம், நம்ம தூங்குற நேரம், நம்ம குளிச்சு தலை சீவுற இந்த நேரம் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்காக நம்ம பண்ணுற ஒரு சில வேலைகள். அதே மாரி இந்த தூக்கத்துலேருந்து கொஞ்சம் போர்ஷன கம்மி பண்ணிட்டு, அதுலேருந்து ஒரு 1/2 மணி நேரமோ, 1 மணி நேரமோ உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கான ஒரு நேரமா நீங்க இந்த நேரத்தில முழுக்க முழுக்க நீங்க மட்டும் தான் அதில இன்வால்வ் ஆயிருக்கணும். ஏன்னா, இந்த நேரத்தில மட்டும் தான் நீங்க வந்து டிவி போட்டிருக்க மாட்டீங்க. வீட்ல எல்லாரும் தூங்குறாங்கன்னு டிவி போட மாட்டீங்க. காலங்காத்தாலயே ஃபோன பார்த்தா கண்ணு வலிக்கும். தூங்கி எழுந்திரிச்சதுமே நம்ம பார்க்குற ஒரு விஷயம் ஃபோனா, அது கண்ணு வலிக்கும். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு, ஒரு நிமிஷம் உங்க மனசு வந்து ரொம்ப அமைதியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்க மனசும் சரி, உங்க எண்ண ஓட்டங்களும் ரொம்ப அமைதியா இருக்கும்போது, நீங்க இத ஃபாலோ பண்ணும்போது, கண்டிப்பா உங்களால வந்து லைஃப்பில ஜெயிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இனிமேல் வந்து அப் டு டேட் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எப்படி முன்னேறலாம், வாழ்க்கையை எப்படி வந்து நல்லபடியாக கொண்டு போகலான்னு எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பிரம்ம முகூர்த்த தின வாழ்த்துக்கள், பிரம்ம முகூர்த்த நேர வாழ்த்துக்களை சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கீப் சப்ஸ்கிரைபிங், ஷேரிங், லைக்ஸ் அண்ட் கமெண்ட் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களோட ஆதரவு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. பை பை. டேக் கேர்.